யாரெல்லாம் என்லைட்டன்ட் சோல்ஸ் இருப்பாங்களோ, தியானம் எல்லாம் நிறைய செய்து அவங்க பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார்களோ, அவர் தான் பிரம்ம ஞானிகள். அந்த விதமான பிரம்ம ஞானிகள் எல்லாமே ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது அது ஒரு யக்னமாகும். அந்த யக்னத்தில் நிறைய கேட்வேஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். எந்த விதமான கேட்வேஸ்? விஸ்டம் கேட்வேஸ், டைம் போர்ட்டல்ஸ், நியூ எனர்ஜிஸ், நியூ கிரியேஷன், இது எல்லாமே நடக்கும் யக்னத்துல. நாம் எல்லோரும் சொல்றோமே we are all co-creators அப்படின்னு சொல்லி. எப்படி co-creators ஆகும்? எல்லோரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது இந்த உலகத்திற்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உருவாக்கப்படும். We create the things which are necessity for the whole world, the things which are most important for the development of the world, Earth planet. அதுதான் மை டியர் மாஸ்டர்ஸ், ஒருத்தரால பண்ண முடியாதது. எல்லோரும் கலந்து ஆன்ம ஞானிகளாக இருந்து, பிரம்ம ஞானிகளாக இருந்து, கோ கிரியேட்டர்ஸ் மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து யக்னம் பண்ணும்போது இந்த உலக நன்மைக்காக என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம மூலமா பண்ண முடியும். அதற்காக எங்கெங்க எல்லாமே யக்னம் என்பது நடக்குமோ அங்க எல்லாமே போய் கலந்துக்கணும். அது தமிழ்நாடு ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், மகாராஷ்டிரா ஆகட்டும், ஆந்திரா ஆகட்டும், கேரளா ஆகட்டும், இல்ல பீகார் ஆகட்டும், உத்தரப்பிரதேஷ் ஆகட்டும். மொழி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக அப்படின்னா தியானத்திற்கு மொழி அவசியம் இல்லை. கண்ணை மூடி உட்காரணும். நம்முடைய ஆற்றல் அங்கே தேவையான அளவுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்காக நீங்க எல்லோரும் இந்த ஆகஸ்ட் 31 தியான யக்னம் நடக்கும் இல்லையா, திருவான்மையூர் சென்னையில், நீங்க எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மாஸ்டர்ஸ். நாம் எல்லோரும் co-creators. Let us create a best world, a best planet through our meditation in this yagna. Thank you, masters. எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.